இது ஓட்டை ஓட்டையா இருக்கு, பிளாஸ்டிக்கா இருக்கு. உடைச்சு பார்ப்போமா? ஜெயா மேம், என்ன சார்? என்ன மேம் ட்ரெயின் மேட்டை வச்சு ஏதோ ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன அது? இல்ல சார், ட்ரெயின் செல்ல பத்தி எனக்கு 2 டவுட் சார். அதை தெரிஞ்சுக்காட்டினா எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு சார். அப்படி என்ன மேம் இந்த ட்ரெயின் செல்ல டவுட்? இது சாதாரண பிளாஸ்டிக், ஓட்டை ஓட்டையா இருக்கு. அது 300 கிலோ 500 கிலோ வைக்கலாங்கிறீங்க. இது மேல எப்படி சார் தாங்கும்? சரி, ஃபர்ஸ்ட் டவுட் சொல்லிட்டீங்க. ரெண்டாவது டவுட் என்னதுங்க மேம்? ரெண்டாவது டவுட், இதை வச்சாக்க எவ்வளவு மழை பெஞ்சாலும் மாடி வந்து வீணாகாதுன்னு சொல்றீங்க. எப்படி சார்? அது ரெண்டு தான் சார் எனக்கு டவுட். இந்த டவுட் உங்களுக்கு மட்டும் இல்ல மேம், தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்கு. இந்த டவுட்டுக்கு விட தெரியாமையே நிறைய பேர் வந்து தோட்டம் ஆரம்பிக்காம கூட இருக்காங்க மேம். அப்படிங்களா சார்? ஆமாங்க மேம். இன்னைக்கு இதற்கான விடைய உங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்குமே சொல்ல போறேன். மேம், இந்த ட்ரெயின் மேட் இவ்வளவு வெயிட் எப்படி தாங்குதுன்னு உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதானே மேம்? மேம், இந்த ட்ரெயின் மேட் இவ்வளவு வெயிட்ட தாங்குறதுக்கு காரணம் இதனுடைய வெயிட்டோ இதனுடைய கலரோ இது பிளாஸ்டிக்ன்றதாலயோ கிடையாது. இதோட ஷேப் தான் மேம். நல்லா ஊத்து பாருங்க, இத பார்த்தா எப்படி தெரியுது? ஏதோ ஒரு டிசைன் இருக்கு சார். ஏதோ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா தேன் கூடு இருக்கு இல்லீங்களா, அதே டிசைன் தான் மேம். ஹனிகோம் ஷேப்னு இத சொல்லுவாங்க. இந்த ஷேப் தான் இது இவ்வளவு வெயிட் தாங்குறதுக்கு காரணமா இருக்குங்க மேம். அப்படிங்களா சார்? மத்தபடி இது நார்மலான பிளாஸ்டிக் தான், வெயிட்டும் கிடையாது. அதே நேரத்துல தண்ணியில இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. இது மேல நம்ம தொட்டிகள் வைக்கிறதால இது மேல வெயிலும் மேக்ஸிமம் படாது. எவ்வளவு வெயிட் வச்சாலும் ஈஸியா அதை தாங்கிரும். அதே நேரத்துல உடையும் உடையாது, ஷேக்கும் ஆகாது மேம். அப்படிங்களா சார்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டவுட் கிளியர் ஆயிடுச்சுங்களா? கிளியர் ஆயிடுச்சு சார். இப்ப ரெண்டாவது டவுட் என்னன்னா, இந்த ட்ரெயின் மேட்டை தொட்டிக்கு க்ரோ பேக்ஸ் கடியில வச்சோம்னா மாடியோட ரூஃப் எவ்வளவு மழை பெஞ்சாலும் டேமேஜ் ஆகாதுன்றதுதான் உங்களுக்கு ரெண்டாவது டவுட். அதுக்கும் கிளாரிட்டி சொல்லிடுறேன். இப்ப என்னன்னா, நார்மலா ஒரு க்ரோ பேக் மாடி மேல இருக்கு, அது தூக்கிட்டு அடியில பார்த்தா என்ன இருக்கும்? ஈரமா இருக்கும் அடியில. இந்த ட்ரெயின் மேட்டை வச்சு இதுக்கு மேல நீங்க க்ரோ பேக் வச்சீங்கன்னா இதுல நிறைய ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல நிறைய காத்தோட்டம் இருக்கும். அந்த காத்தோட்டம் இருக்கிறதால என்ன ஆகும்னா, அடியில தண்ணி எவ்வளவுதான் கீழே விழுந்தாலுமே மழையே பெஞ்சாலும் மழை நின்னதுக்கு அப்புறம் மாடி வந்து ஃபுல்லா காஞ்சிருமா? ஆமா சார். அதே மாதிரி இந்த ட்ரெயின் மேட்டுக்கு அடியிலயும் காஞ்சிரும் மேம். அப்படிங்களா சார்? ஆமாங்க மேம். இந்த ஓட்ட ஓட்ட வழியா போயிருங்களா சார்? ஆமா, இந்த ஹோல்ஸ் வழியா நிறைய ஏர் ஃப்ளோ ஆகும், காத்தோட்டம் இருக்கும். அது வழியா உள்ள இருக்க ஈரப்பதம் எல்லாமே காத்துல ஆவி ஆயிடும் மேம். மழை நின்னதுக்கு அப்புறம் மாடி எப்படி ட்ரை ஆகுது, அதே மாதிரி இந்த ட்ரெயின் மேட் கடியிலையும் ட்ரை ஆயிடும். அப்படிங்களா சார்? மாடி ட்ரையா இருந்துச்சுன்னா மாடி வீணாகுமா? ஆகாது சார். ஓகே, இவ்வளவுதான் மேம். இந்த சிம்பிளான ஒரு ட்ரெயின் செல்ல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்ப இதை யூஸ் பண்ணி மாடி தோட்டம் பண்ணலாமா வேணாமா? பண்ணலாம் சார். வெயில்ல இருந்தாலும் இது காயாது, மழையில இருந்தாலும் நனையாது. அப்படிதானே சார்? புரியலையே. ட்ரெயின் மேட்டுக்குன்னு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு இல்லையா, ஆனா இந்த ட்ரெயின் மேட்டுக்கு ஒரே ஒரு டிராபேக் இருக்கு மேம். என்ன சார்? இவ்வளவு பெனிஃபிட் இருக்கீங்க, ஒரே ஒரு டிராபேக் இருக்கீங்க, என்ன சார் அது?